Hi friends, welcome to New Mechanical Mind. ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் டாலரன்ஸ் பார்ட் 1. இந்த டாலரன்ஸ் பற்றி வீடியோ போட சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே இந்த டாலரன்ஸ் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அவங்க கண்டிப்பாக டைமென்ஷன்ஸ் அண்ட் டாலரன்ஸை வச்சு தான் பார்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும், குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் இருந்தாலும், இல்லை வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் கண்டிப்பாக டைமென்ஷன்ஸ் அண்ட் டாலரன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதை தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு கம்பெனியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது டாலரன்ஸ்லேருந்து கொஸ்டின் வந்தால் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். டாலரன்ஸ் இதில் நாம் பார்க்க போகிற கண்டென்ட் வாட் இஸ் டாலரன்ஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டாலரன்ஸ் இன் மேனுஃபேக்சரிங், டைப்ஸ் ஆஃப் டாலரன்சஸ், டைமென்ஷனல் டாலரன்ஸ், ஜியாமெட்ரிக் டாலரன்சஸ் GD&T. இதை ஜியாமெட்ரிக் டைமென்ஷனிங் அண்டு டாலரன்ஸின்னு கூட சொல்லுவாங்க. சர்ஃபேஸ் ஃபினிஷ் டாலரன்ஸ். இந்த எல்லா கண்டென்ட் பற்றியும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பல புது இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. அதனால் வீடியோவை கடைசி வரை முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ட்ரைனிங்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் டாலரன்ஸ்? டாலரன்ஸ்னால் என்ன? டாலரன்ஸ் ரெஃபர்ஸ் டு த பெர்மிசிபிள் லிமிட் ஆஃப் வேரியேஷன் இன் எ பிசிக்கல் டைமென்ஷன் ஆர் மெஷர்டு வேல்யூ. டாலரன்ஸ் அப்படின்னா ஒரு ஃபிசிக்கல் ப்ராடக்டோட அதோட பெர்மிசிபிள் லிமிட் எவ்வளோ இருக்குங்கிறத சொல்கிறது தான் டாலரன்ஸ். எக்ஸாம்பிளுக்கு ஒரு அவுட்டர் டயமீட்டர் மினிமம் இவ்வளோ இருக்கணும், மேக்ஸிமம் இவ்வளோ இருக்கணுங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் டாலரன்ஸ் சொல்லுவாங்க. டாலரன்ஸ் இஸ் எசென்சியல் இன் என்ஜினியரிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் டு என்ஷூர் இன்டர்சேஞ்சபிலிட்டி, ஃபங்க்ஷனாலிட்டி அண்டு காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸ். உங்களில் நிறைய பேருக்கு டாலரன்ஸை எதுக்கு யூஸ் பண்ணணுங்கிறதுக்கான கொஸ்டின் இருக்கும். அதோட மெயின் பர்பஸ் இன்டர்சேஞ்சபிலிட்டி. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு பார்ட்டை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது வான் அவுட் ஆகிடுச்சு இல்லை உடஞ்சிருச்சுன்னா அதே இடத்துல இன்னொரு பார்ட் நம்மளால் ஈஸியாக அசம்பிள் பண்ணுறத இல்லை ஃபிட் பண்ணுறத இன்டர்சேஞ்சபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்காகவும் இல்லை ஃபங்க்ஷனல் பார்ட்ஸ் எல்லாம் டாலரன்ஸை நல்லா மெயின்டைன் பண்ணும்போது தான் அதில் எந்த ஒரு வியர் அண்ட் டயர் இல்லை ஃபங்க்ஷனல் ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் வராது. அதே மாதிரி என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஒரு பார்ட்டை டிசைன் பண்ணும்போது அந்த பார்ட்டோட பர்டிகுலர் பேராமீட்டர் மினிமம் எவ்வளோ இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும்னு ஆப்டிமமாக தான் டிசைன் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறதுனால அந்த பார்ட்டில் தேவையில்லாமல் அதிகமான மெட்டீரியலை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணி அந்த பார்ட்டோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டையும் சேல்ஸ் காஸ்ட்டையும் கம்மி பண்ணுவாங்க. அதுக்கு தான் டாலரன்ஸ் மெயினாக யூஸ் ஆகுது. இப்போ உங்களுக்கு டாலரன்ஸ்னால் என்னங்கிறத பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டாலரன்ஸ் இன் மேனுஃபேக்சரிங். மேனுஃபேக்சரிங்கில் டாலரன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத பற்றி இப்போ நாம் பார்க்க போகிறோம். என்ஹான்சஸ் இன்டர்சேஞ்சபிலிட்டி ஆஃப் பார்ட்ஸ் பை என்ஷூரிங் பார்ட் காம்பேட்டிபிலிட்டி. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒரு பார்ட் யூஸ் பண்ண இடத்துல அதே மாதிரியான இன்னொரு ஸ்பேர் பார்ட்டை நம்மளால் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் டாலரன்ஸ் மெயினாக யூஸ் ஆகுது. என்ஷூர்ஸ் ப்ராடக்ட் ஃபங்க்ஷனாலிட்டி அண்டு ரிலையபிலிட்டி. இதையும் நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். டாலரன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுனால ஃபங்க்ஷனல் பேராமீட்டர்லாம் மெயின்டைன் ஆகி ரிலையபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அதாவது அது நீண்ட காலத்துக்கு நல்லா வேலை செய்யும். ஹெல்ப்ஸ் மெயின்டைன் குவாலிட்டி கண்ட்ரோல் பை ப்ரிவென்டிங் டிஃபெக்ட்ஸ் அண்டு ரீஒர்க். டாலரன்ஸ்னு ஒரு கண்ட்ரோல் இருக்கிறதுனால தான் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் அந்த ரேஞ்சுக்குள்ளே பார்ட் இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணி டிஃபெக்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறத தடுப்பாங்க. டாலரன்ஸை மெயின்டைன் பண்ணலைன்னா பார்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது நிறைய டிஃபெக்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிரும். அப்புறம் அதை தேவையில்லாமல் ரீஒர்க் பண்ணணும். அதனால் கம்பெனிக்கு தேவையில்லாத லாஸஸ் வரும். ரெடியூசஸ் அசம்பிளி இஷ்யூஸ் பை அக்கமோடேட்டிங் த வேரியேஷன்ஸ். அசம்பிளி ப்ராடக்ட்ஸில் மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட்டோட டைமென்ஷன்ஸ் அண்ட் டாலரன்ஸஸை மெயின்டைன் பண்ணும்போது ஃபிட்மெண்ட்டில் எந்த இஷ்யூவும் வராது. ஏதாவது ஒரு பார்ட்டில் டாலரன்ஸை மெயின்டைன் பண்ணலைன்னா அந்த பார்ட்டை மேட்டிங் பார்ட்டோட ஃபிட் பண்ண முடியாது. அதனால் அசம்பிளி இஷ்யூஸ் வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் டாலரன்ஸை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இம்ப்ரூவ்ஸ் காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் பை ரெடியூசிங் ப்ரொடக்ஷன் காஸ்ட். பார்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது எக்ஸஸ் மெட்டீரியலை யூஸ் பண்ணுறதையும் இல்லை எக்ஸஸ் மெட்டீரியலை ரிமூவ் பண்ணுறதையும் எலிமினேட் பண்ணுறது மூலமாக அந்த ப்ராடக்டோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டையும் சேல்ஸ் காஸ்ட்டையும் ரெடியூஸ் பண்ண முடியும். இது எல்லாமே டாலரன்ஸோட இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட்டு கேட்டகரி ஆஃப் டாலரன்சஸ். டாலரன்ஸில் எத்தனை கேட்டகரி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். டைமென்ஷனல் டாலரன்ஸ், வேரியேஷன் இன் எ பிசிக்கல் டைமென்ஷன், எக்ஸாம்பிள் லென்த்து, டயாமீட்டர். ஜியாமெட்ரிக் டாலரன்ஸ் GD&T, கண்ட்ரோல் ஆஃப் ஷேப், ஓரியன்டேஷன் அண்ட் பொசிஷன், எக்ஸாம்பிள் straightness, flatness, etc. Surface finish tolerance ensures the required surface roughness. Example, finishing requirement in RA, RZ, etc.
டாலரன்ஸில் டைமென்ஷனல் டாலரன்ஸ், ஜியாமெட்ரிக் டாலரன்ஸ், சர்ஃபேஸ் ஃபினிஷ் டாலரன்ஸ்னு 3 கேட்டகரி இருக்குது. டைமென்ஷனல் டாலரன்ஸ்னால் பார்ட்டோட ஃபிசிக்கல் டைமென்ஷனை மென்ஷன் பண்ணோம். எக்ஸாம்பிளுக்கு லென்த்து, டயாமீட்டர் இந்த மாதிரியான பேராமீட்டரோட டாலரன்ஸை சொல்கிறது டைமென்ஷனல் டாலரன்ஸ். நெக்ஸ்ட்டு ஜியாமெட்ரிக் டாலரன்ஸ். இதை ஜியாமெட்ரிக்கல் டைமென்ஷனிங் அண்டு டாலரன்ஸிங்னு கூட சொல்லுவாங்க. இதில் அந்த பார்ட்டோட ஷேப்பு, ஓரியன்டேஷன், பொசிஷன் இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்ட்டோட ஸ்ட்ரெயிட்னஸ் எப்படி இருக்கணும், ஃபேஸோட ஃப்ளாட்னஸ் எப்படி இருக்கணும், இந்த மாதிரியான பேராமீட்டர் எல்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க. இது ஜியாமெட்ரிக் டாலரன்ஸ். அடுத்து சர்ஃபேஸ் ஃபினிஷ் டாலரன்ஸ். இதில் பார்ட்டோட சர்ஃபேஸ் ஃபினிஷ் ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கப்புறம் எந்த மாதிரி இருக்கணுங்கிறத மென்ஷன் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சர்ஃபேஸ் ஃபினிஷை RARZ இந்த மாதிரியான யூனிட்டில் கேட்பாங்க. டாலரன்ஸில் இந்த 3 கேட்டகரி இருக்குது. இந்த 3ஐயும் அடுத்து நாம் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைமென்ஷனல் டாலரன்ஸ். Dimensional tolerance is the permissible limit of variation in a physical dimension of a part. Dimensional tolerance na ஒரு பார்ட்டோட பிசிக்கல் டைமென்ஷன், எக்ஸாம்பிளுக்கு லென்த்து, டயாமீட்டர் இந்த மாதிரியான பேராமீட்டர்லாம் எந்த அளவில் இருக்கணும், அதாவது மினிமம் எவ்வளோ இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணுங்கிறத மென்ஷன் பண்ணுறதை தான் டைமென்ஷனல் டாலரன்ஸ்னு சொல்லுவாங்க. It defines the acceptable range within which a dimension can deviate from its nominal, that means ideal value. டாலரன்ஸோட மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ரேஞ்சுக்குள்ளே தான் ஒரு பார்ட்டோட டைமென்ஷன் நாமினல்லேருந்து டீவியேட் ஆக முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு டைமென்ஷனல் டாலரன்ஸை 10 ± 1 mm கொடுத்தாங்கன்னா அந்த டைமென்ஷன் நாமினல்லேருந்து மினிமம் 9 mm, மேக்ஸிமம் 11 mmக்கு போகலாம். அதாவது அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அந்த டைமென்ஷன் டீவியேட் ஆக முடியும். டைப்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் டாலரன்ஸ். டைமென்ஷனல் டாலரன்ஸ்லேயும் டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு லிமிட் டாலரன்ஸ் டிஃபைன்ஸ் அப்பர் அண்ட் லோயர் லிமிட்ஸ். எக்ஸாம்பிள் 8.50 to 9.00 mm. லிமிட் டாலரன்ஸில் அந்த பர்டிகுலர் பேராமீட்டரோட மினிமம் டைமென்ஷன் எவ்வளோ இருக்கணும், மேக்ஸிமம் டைமென்ஷன் எவ்வளோ இருக்கணும்னு டைரெக்டாகவே கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு 8.50, 9.00ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா மினிமம் 8.50, மேக்ஸிமம் 9.00ன்னு நம்ம டைரெக்டாகவே எடுத்துக்கலாம். அடுத்து பைலேட்ரல் டாலரன்ஸ். வேரியேஷன் அலோடு இன் போத் டைரெக்ஷன்ஸ். பைலேட்ரல் டாலரன்ஸ்னால் நாமினல் வேல்யூ கொடுத்துட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டாலரன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது டாலரன்ஸ் வந்து ப்ளஸ் சைட்லேயும் இருக்கும், மைனஸ் சைட்லேயும் இருக்கும். இதுலேயும் சில டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பைலேட்ரல் ஈக்குவல். எக்ஸாம்பிள் 8.75 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.25 mm. இந்த மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸுக்கு அப்புறம் சேம் டாலரன்ஸ் வந்ததுன்னா அதை பைலேட்ரல் ஈக்குவல்னு சொல்லுவாங்க. இதில் மினிமம் வேல்யூவையும் மேக்ஸிமம் வேல்யூவையும் நாம் கால்குலேட் பண்ணி மினிமம் வந்து 8.50, மேக்ஸிமம் 9.00ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து பைலேட்ரல் அன்ஈக்குவல். எக்ஸாம்பிள் 8.8 ப்ளஸ் 0.2 மைனஸ் 0.3. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் டாலரன்ஸ் இருக்குது, பட் ப்ளஸ் வந்து 0.2ன்னு இருக்குது, மைனஸ் வந்து 0.3ன்னு இருக்குது. அதாவது ஈக்குவலாக இல்லை. இதை பைலேட்ரல் அன்ஈக்குவல்னு சொல்லுவாங்க. இதை நம்ம கால்குலேட் பண்ணும்போதும் மினிமம் வந்து 8.5 வருது, மேக்ஸிமம் வந்து 9.00 வருது. நெக்ஸ்ட்டு யூனிலேட்ரல் டாலரன்ஸ். வேரியேஷன் அலோடு இன் ஒன் டைரெக்ஷன். பைலேட்ரல் டாலரன்ஸ்னால் ப்ளஸ் ஆர் மைனஸ் டாலரன்ஸ் இருக்கும். யூனிலேட்ரல் டாலரன்ஸ்னால் வேரியேஷன் வந்து ஏதாவது ஒரு சைடு தான் இருக்கும், இதர் ப்ளஸ் சைட்லேயோ இல்லை மைனஸ் சைட்லேயோ தான் இருக்கும். இதுலேயும் 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு யூனிலேட்ரல் டாலரன்சிங் பாசிட்டிவ். எக்ஸாம்பிள் 8.5 ப்ளஸ் 0.5 மைனஸ் 0 mm. இதில் ப்ளஸ் சைடு மட்டும் தான் டாலரன்ஸ் கொடுத்துருக்கு, மைனஸ் சைடு 0 கொடுத்துருக்கு. இதில் மினிமம் 8.5, மேக்ஸிமம் 9.0ன்னு நாம் கால்குலேட் பண்ணி எடுத்துக்க முடியும். யூனிலேட்ரல் டாலரன்சிங் நெகட்டிவ். எக்ஸாம்பிள் 9 ப்ளஸ் 0 மைனஸ் 0.5 mm. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சைடில் இல்லை, மைனஸ் சைடில் தான் இருக்குது. இதுலேயும் மினிமம் வேல்யூ 8.50, மேக்ஸிமம் வந்து 9.00 வருது. இந்த எல்லா எக்ஸாம்பிளையும் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 8.50 mm, மேக்ஸிமம் 9.00 mm தான் வருது. ஸோ இதை இந்த மாதிரி 5 டைப்பில் ட்ராயிங்கில் மென்ஷன் பண்ண முடியும். இதுதான் டைமென்ஷனல் டாலரன்ஸ். இப்போ உங்களுக்கு டைமென்ஷனல் டாலரன்ஸை பற்றி கிளியராக புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு ஜியாமெட்ரிக் டாலரன்சஸ், GD and T. Geometric tolerances define the permissible variation in a part, shape, orientation, location and form beyond just its size. Dimensional toleranceல வெறும் physical parameterக்கு தான் டாலரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் அந்த பார்ட்டோட ஷேப் எப்படி இருக்கணும், ஓரியன்டேஷன் எப்படி இருக்கணும், ஒரு பேராமீட்டரோட லொக்கேஷன் எங்கே இருக்கணும், அதோட ஃபார்ம் எப்படி இருக்கணுங்கிறத இந்த ஜியாமெட்ரிக் டாலரன்ஸ் தான் டிசைட் பண்ணும்.
Geometric tolerances ensures that parts fit and function correctly despite minor variations in their geometry. இந்த ஜியாமெட்ரிக் டாலரன்ஸை மெயின்டைன் பண்ணலைன்னா ஃபிட்மெண்ட்டில் நிறைய ப்ராப்ளம் வரும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹோல் அண்டு ஷாஃப்டை ஃபிட் பண்ணும்போது அதில் டைமென்ஷன்ஸ் மட்டும் கரெக்டாக இருந்தால் பத்தாது, அதோட ஜியாமெட்ரிக்கல் டாலரன்ஸான கான்சென்ட்ரிசிட்டியும் சிலிண்ட்ரிசிட்டியும் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் ஈஸியாக ஃபிட் ஆகும், ஃபங்க்ஷன்லேயும் ப்ராப்ளம் வராது. சப்போஸ் சரியாக இல்லைன்னா ஃபிட்மெண்ட்டில் ப்ராப்ளம் வரும். அதேமாரி ஃபிட் பண்ணால் ஃபங்க்ஷனிங் நடக்காது, இல்லை ஃபங்க்ஷனிங் நடக்கும்போது ப்ராப்ளம் வரும். ஜியாமெட்ரிக் டாலரன்சஸில் இருக்கிற மேஜர் டைப்ஸ் வந்து ஃபார்ம் டாலரன்சஸ், ஸ்ட்ரெயிட்னஸ், ஃப்ளாட்னஸ், சர்க்குலாரிட்டி, சிலிண்ட்ரிசிட்டி, ஓரியன்டேஷன் டாலரன்சஸ், பெர்பெண்டிகுலாரிட்டி, பேரலிசம், ஆங்குலாரிட்டி, லொகேஷன் டாலரன்சஸ், கான்சென்ட்ரிசிட்டி, பொசிஷன், சிம்மெட்ரி, ரன் அவுட் டாலரன்சஸ், சர்க்குலர் ரன் அவுட், டோட்டல் ரன் அவுட், இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. இந்த ஜியாமெட்ரிக் டைமென்ஷனிங் அண்ட் டாலரன்சிங்கை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அடுத்து சர்ஃபேஸ் ஃபினிஷ் டாலரன்ஸ். Surface finish tolerance refers to the allowable variation in the texture, roughness and overall quality of a surface after manufacturing. Surface finish toleranceனா ஒரு பார்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட சர்ஃபேஸில் எந்த மாதிரியான டெக்ஸ்சர் இருக்கணும், ரஃப்னஸ் இருக்கணுங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் சர்ஃபேஸ் ஃபினிஷ் டாலரன்ஸ்னு சொல்லுவாங்க. It ensures that a surface meets functional, aesthetic and performance requirements while controlling imperfections like roughness, waviness and lay patterns. ஒரு பார்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு டைமென்ஷனல் டாலரன்ஸும் ஜியாமெட்ரிக் டாலரன்ஸும் மட்டும் பத்தாது, இந்த சர்ஃபேஸ் ஃபினிஷ் டாலரன்ஸும் வேணும். இதை ஃபாலோ பண்ணலைன்னா பார்ட்டோட சர்ஃபேஸ் வந்து ரஃப்பாக இருக்கும், அதாவது சொரசொரப்பாக இருக்கும், இல்லை லைனாக இருக்கும், இல்லை வேறு ஏதாவது சர்ஃபேஸ் டிஃபெக்ட் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ சர்ஃபேஸ் ஃபினிஷ் டாலரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மெஷர்ட் இன் RA ரஃப்னஸ் ஆவரேஜ், RZ மீன் பீக் டு வேலி ஹைட், RT டோட்டல் ரஃப்னஸ் ஹைட், RQ ரூட் மீன் ஸ்கொயர் ரஃப்னஸ் மைக்ரான்ஸ். இந்த சர்ஃபேஸ் ஃபினிஷ் டாலரன்ஸை RA, RZ, RT, RQன்னு 4 டிஃப்ரெண்ட் நேமில் சொல்லுவாங்க. இம்பார்ட்டன்ஸ் இன் ஃப்ரிக்ஷன், வியர் ரெசிஸ்டன்ட் அண்ட் ஏஸ்தட்டிக்ஸ். நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி சர்ஃபேஸ் ஃபினிஷை மெயின்டைன் பண்ணுறது மூலமாக பார்ட்டில் ஃப்ரிக்ஷன், அதாவது உராய்வு கம்மியாக இருக்கும், சீக்கிரம் தேயாது, பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். காமன் ப்ராசஸஸ் கிரைண்டிங், பாலிஷிங், லேப்பிங். கிரைண்டிங், பாலிஷிங், லேப்பிங் இந்த மாதிரியான ப்ராசஸ் மூலமாக ஒரு பார்ட்டோட ரஃப் சர்ஃபேஸை ஸ்மூத் சர்ஃபேஸை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. இதுதான் சர்ஃபேஸ் ஃபினிஷ் டாலரன்ஸ்க்கான டெஃபினிஷன். இப்போ உங்களுக்கு டைமென்ஷனல் டாலரன்ஸ்னால் என்ன, ஜியாமெட்ரிக் டாலரன்ஸ்னால் என்ன, சர்ஃபேஸ் ஃபினிஷ் டாலரன்ஸ்னால் என்னங்கிறத பற்றி நல்லா புரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட டாலரன்ஸ் பார்ட் 1 வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் தான் அடுத்த வீடியோவை இம்மீடியட்டாக போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் எதாக இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.